ஹாய். இப்போ நம்ம பார்க்க போகிறது அனைவருக்கும் வணக்கம், காலை வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒசூர் ஃப்ரெண்ட்ஸ் உருளை மசாலா பார்க்க போகிறோம். இந்த சாப்பாட்லேயும் சேர்த்து சாப்பிட்லாம். எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறத ஈஸியாக நல்லா சுலபமாக உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் பாருங்கள், ஒசூர் ஃப்ரெண்ட்ஸ் உருளை மசாலாவுக்கு என்னென்ன பொருளாக வேணும்னு ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகாய், வெங்காயம் பொடியாக நறுக்கணும், தக்காளி பொடியாக நறுக்கணும், கருவேப்பிலை வேணும். அப்புறம் இப்போ நான் தோலை நீக்கிட்டு உருளைக்கிழங்கை இப்போ மஞ்சள் பொடி போட்டு வச்சுருக்கேன், வேக விட போகிறேன். அப்புறமா ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு வானொலியில் எண்ணெய், கடுகு எல்லாம் போட போகிறேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உப்பு எல்லாம் போட்டு இந்த கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். கடலை மாவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ண விடாதீங்க. கடலை மாவு போட்டு கரைச்சி அதில் ஊற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க, நல்லா கெட்டியமாகிடும், சூப்பராகிடும். உருளை மசாலா ரெடி. நீங்கள் சாப்பாட்டுக்கும் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். ஹலோ, இங்கே பாருங்கள், ஒசூர் ஃப்ரெண்ட்ஸ் உருளை மசாலா, ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் உருளை மசாலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நாங்கள் லஞ்ச் டைமில் இருக்கும்போது இதெல்லாம் இந்த சமையல் டிப்ஸ் எல்லாம் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம். நான் ஒசூரில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அதிகமானில் ஒர்க் பண்ணியிருக்கேன், வேளாங்கண்ணி ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நிறையா டிப்ஸ் எல்லாம். அதில் இது ஒரு டிப்ஸு. எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். அடுத்தது வெங்காயம் பொடியாக நறுக்கினது, தக்காளி பொடியாக நறுக்கினது, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 காரத்துக்கு. அடுத்ததாக கொஞ்சம் கார பவுடரு, அப்புறம் தனியா பொடி, ஜீரகம் பொடி வாசனைக்கு, கரம் மசாலா போட்டிருக்கேன். எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேங்க. எல்லாம் போட்டு உருளைக்கிழங்கை நான் முன்னாடியே சொன்னேன், ஒரு தோலை உரித்து கொஞ்சம் எடுத்து வேக விட்ருக்கேன். மஞ்சள் பொடி, உப்பு போட்டு இதை வேக விட்ருக்கேங்க. இப்போ ரோபோவில் ஆஃப் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் இது வதங்கின உடனே ஒவ்வொரு பொருளாக அதில் போட்டு வதக்கி காமிக்கிறேன். கடைசியில் என்ன பண்ணோம், இந்த கடலை மாவில் ஜலம் விட்டு கரைச்சி அதில் போட்டு இது பண்ணிங்கன்னா அந்த ஒசூர் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடும். எல்லாம் போட்டிருக்கேன். எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம், மிளகா, வீட்டு வாக்கில் நறுக்கினது, காரப்பொடி கொஞ்சம் போட்டிருக்கேன், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்குறேன். கரம் மசாலா போட்டுட்டேன், உப்பு, மஞ்சள் பொடி, உருளைக்கிழங்குல தோலை உரித்து வேக போட்டுட்டேன். அதை இப்போ இதோட கொஞ்சம் சேர்த்தேன். அப்புறம் வேண்டிய அளவு நம்ம ஜலம் ஊற்றிக்கலாம், தண்ணி ஊற்றிக்கலாம். விட்டு அந்த உருளைக்கிழங்கையும் போட்டு கலரி நம்ம கரைச்சிட்டோங்க. கடைசியில் இறக்கும் போது இந்த கடலை மாவை கரைச்சிக்கலாம் பாருங்கள். தண்ணி ஊற்றி கொஞ்சமாக கட்டி இல்லாமல் நீங்கள் கரைச்சிக்கணும், இல்லைன்னா மேலே அது மறைக்கிறது. அதனால் கட்டியாக தெரியும். அதுக்காக நல்லா கொஞ்சமாக அதில் விட்டு கெட்டியமாக கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு இதில் இப்போ வதக்கினதில் வேண்டிய அளவு ஜலம் விடுறேன். இப்போ நல்லா வெந்த விடுங்க. எவ்வளோ வேணுமோ இந்த ஜலம் இல்லை, ஆனால் கடலை மாவு நம்ம போட்டு கரைக்கும் போது அது நல்லா வெட்டி பதத்திட்டு வந்துடும். அதனால் கவலையே வேண்டாம். எவ்வளோ பேர் இருக்கீங்களோ இவ்வளோ பேருக்கு அந்த மாதிரி இந்த ஜலம் விட்டு இந்த மசாலாவை கரைச்சி நல்லா கொதி வந்துட்டு இப்போ நான் உருளைக்கிழங்கை வேக வச்ச உருளைக்கிழங்கு மஞ்சள் பொடி உப்பு போட்டதை அதோட கலக்கிறேன், மிக்ஸ் பண்ணுறேன். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வேணும்னா சின்ன சின்னதாக குழந்தைங்களாம் சாப்பிட்றது வாயில் ஆட்டம் சின்னதாக பொடியாக கூட நீங்கள் இதை மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு வெந்துடுச்சு இல்லையா, நல்லா அது மாதிரி பண்ணிக்கலாம். இறக்கும் போது நம்ம கடல் மாவு போட்டு இறக்கலாம். இது நல்லா இதாக இருக்கும், சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக. கடலை மாவை அதோட கலக்கிறேங்க. சுற்றி இதில் கூட போகிறேன். மிக்ஸ் ஆகிடுச்சின்னா நல்லா கெட்டியமாக ஆகிடும் பாருங்கள். கடலை மாவு ஊற்றிட்டேன் நான். இப்போ ஒரு கலக்கி ஆஃப் பண்ண வேண்டியதுக்காக. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாம் இருக்கும், பூரி எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக நல்லா யூஸ் பண்ணலாம். சூப்பராக இருக்கும், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் அது மாதிரி நல்லா இதை மாதிரி பண்ணி டேஸ்டியாக விரும்பி பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாக பண்ணுங்கள். இந்த மாதிரி கெட்டிமாக கெட்டிமாக பண்ணிக்கோங்க. இதை இல்லைன்னா ஜலம் ஆட் பண்ணி கூட நீங்கள் அதை மாதிரி பண்ணிக்கலாம். சாதத்தில் பசங்க பாருங்கள், சாதம் ரெடியாக வச்சுருக்கேன். சாதத்துலேயும் பசங்க நம்ம சாப்பிட்லாம். சூப்பரான நல்ல உருளை ஒசூர் ஃப்ரெண்ட்ஸ் கொலீக்ஸ் உருளை மசாலா ரெடி.
இன்றைக்கி உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் இதை சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். இன்றைக்கி டிப்ஸு, நீங்கள் வடைலாம் பண்ணும்போது என்னென்ன இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் ஒரு 2 டிப்ஸ் சொல்கிறேன். வடை நல்லா வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மாவோட நீங்கள் கொஞ்சம் பால் கலந்து நீங்கள் இருந்தீங்கன்னா சேர்த்து கலந்து புழிஞ்சிங்கன்னா வடாத்தை நல்ல வெள்ளையாக பால் கலக்கிறதால வெள்ளையாக கிடைக்கும் வடை. நெக்ஸ்ட் அடுத்தது அடுத்த டிப்ஸு கோவக்காய் இருக்குது பாருங்கள். கோவக்காவை நீங்கள் வெறுமையே நல்லா சாப்பிட்லாம், பச்சையாகவே சாப்பிட்லாம். நீங்கள் எல்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை கோவக்காவை நல்லா நறுக்கி வெயிலில் காய வச்சு பொடியாகவும் டெய்லி சாப்பிட்லாம். அவ்வளோ நல்லது உடம்புக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் மை சேனல். பை பாய். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.